சினிமா பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பையன் எப்படி த கிங் ஆஃப் பாலிவுட்டா ஆனாரு? ஷாருக் கான் வந்து நியூ டெல்லியில பிறக்கிறாரு. அங்க அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன பிசினஸ் பண்றாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு நீதிபதியா இருந்தாங்க. ஆனா அவருக்கு வாழ்க்கை அவ்வளோ ஈஸியா இருந்தது இல்ல. அவர் 15 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா கேன்சர்ல இறந்து போயிட்டாங்க. கொஞ்சம் வருஷத்திலேயே அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் ஒரு அனாதையா யாருமே இல்லாத ஷாருக் கான் கையில 1500 ரூபாயை மட்டும் வச்சுக்கிட்டு மும்பைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு கனவை நோக்கி போறாரு. ஆரம்பத்துல டிவி சீரியல்ஸ்ல நடிக்கிறாரு. அங்க இவர் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆகுறாரு. ஆனா சினிமால தான் இவர் பெரிய ஹிட் ஆகுறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு வில்லனா நடிக்க ஆரம்பிச்ச ஷாருக் கான் அப்புறம் ஹீரோ ஆகுறாரு. அப்போ தில்வாலே துல்ஹானியா லீ ஜயாங்கேங்கிற ஒரு படத்துல நடிச்சு அந்த படம் மூலமா பெரிய ஸ்டார் ஆகுறாரு. அந்த படம் தான் இன்னைக்கு வேற இந்தியாவிலேயே அதிக நாள் தியேட்டர்ல ஓடின ஒரு படம். அப்புறம் 100 படத்துல நடிக்கிறாரு. 15 பிலிம்பேர் அவார்ட்ஸ் வாங்குறாரு. உலகம் முழுக்க 70 கண்ட்ரீஸ்ல இவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. முக்கியமா உலகத்திலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் ஆக்டரா இன்னைக்கு இருக்காரு. ஷாருக் கானுடைய கதை நமக்கு ஒரு விஷயத்தை கத்து கொடுக்குது. உங்களுடைய பேக்ரவுண்ட் உங்களுடைய ஃபியூச்சரை முடிவு பண்ணாது. உங்களுடைய டிட்டர்மினேஷன் தான் முடிவு பண்ணும்.